டிஎன்சி தமிழர்களுக்கு வணக்கம். நான் சாய்நாத். இன்னைக்கு ஃபினான்ஷியல் சீரீஸில் டிவிடெண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்டில் டிவிடெண்ட் என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பற்றி விரிவாக பேசுறதுக்காக மணிமந்திரி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபவுண்டர் கோபி இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போ ரீசெண்டாக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் இன்வெஸ்டர்ஸ்க்கான பெனிஃபிட் என்ன, இதில் உங்களோட கருத்து என்ன? ஜென்ரலாக அந்த பட்ஜெட்டுன்றது வருஷத்துக்கு ஒரு முறை கவர்மெண்ட்லேருந்து என்ன இன்கம், என்ன எக்ஸ்பெண்டிச்சர், வாட் இஸ் த பிளான், அதை பற்றி கொடுக்குறது தான். இப்போ நம்ம வீட்டில் பட்ஜெட் போடுறோம் இல்லையா, இது டோட்டலாக நம்மளோட கண்ட்ரிக்குள்ள பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டு ஒவ்வொரு வருஷமும் முன்னாடி மார்ச் மாதம் நடந்துட்டு இருந்தது. இப்போ பிப்ரவரி 1 பண்ணிட்டாங்க. முன்னாடி பிப்ரவரி எண்டில் இருந்தது, அதுக்கப்புறம் பிப்ரவரி 1 வந்துருச்சு. இந்த பட்ஜெட்டை ஃபினான்ஸ் மினிஸ்டர் வருஷம் கொடுக்குறாரு. ஸோ இந்த வருஷம் நமக்கு நிர்மலா அம்மா கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் ஜென்ரலாக என்னென்னா ஒரு லாங் டேர்ம் ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஸோ இன்வெஸ்டருக்கு எப்படி பெனிஃபிட்டாக இருக்கும்னா, ஒரு இன்வெஸ்டர் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட லாங் டேர்ம் ஃபோக்கஸில் இந்த பட்ஜெட் எக்கனாமிக்கலாக எப்படி க்ரோ ஆகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்மாக டைரெக்டாக இன்றைக்கி எவ்வளோ பெனிஃபிட் இருக்கும், இப்போ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் டேக்ஸ் கம்மியாகுமா, ரிட்டர்ன்ஸ் உடனே ஏறுமா அப்படின்னா, அந்த மாதிரி இம்பேக்ட் இந்த பட்ஜெட் க்ரியேட் பண்ணாது. ஏன்னா இவங்களோட மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக தான் வச்சுருக்காங்க. அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக இருக்குது. நிறைய இந்த ஐடி செக்டார், ஃபார்மா செக்டார், டெக்ஸ்டைல் செக்டார்ஸு, இதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மெயின் அந்த பட்ஜெட்டில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஸ்பெக்குலேஷன்ஸ் நிறைய இருக்குது. சடனாக ஏறுது, இறங்குறது, நிறைய பேர் லாஸ் ஆகிறது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எதில் நடக்குதுன்னா, அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு. அது மேஜராக அந்த இன்வெஸ்டர்ன்றதை காட்டிலும் அந்த புரோக்கர்ஸ் கொஞ்சம் ஹை லெவல் இன்வெஸ்டராக என்ன பண்ணுவாங்க, ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதில் நிறைய பேர் லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்தது, 0.02 இருந்தது, இப்போ 0.05 ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ரெண்டுலேயுமே சேஞ்சஸ் பண்ணுனதுனால என்னன்னா, அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது குயிக் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரேட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஒரு அட்வான்டேஜ். பட் மார்க்கெட்டில் அதை தவிர மற்ற எல்லாமே ஆஸ் யூஷுவல் உங்களோட டேக்ஸேஷனில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. இந்த பட்ஜெட் ஒரு ஆஃப்டர் 6 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிளாக அந்த பட்ஜெட் பெனிஃபிட்டடாக இருக்கும். ரொம்ப ஷார்ட் பீரியடில் இது உடனே இன்வெஸ்டருக்கு ஏதாவது ஹெல்த்தியாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஸோ அது இல்லாமல் அடுத்தடுத்த நியூஸஸ்லாம் நிறைய இருக்குது இன்வெஸ்டர்ஸுக்கு. வெரி ஷார்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் ஸ்பெக்குலேட்டிவாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 3 to 6 மந்த்ஸ் லேட்டராக பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இது ஸ்டெபிளைஸ் ஆகும். அது ஷார்ட் டேர்மாக இந்த பட்ஜெட்னால ஏதாவது நடந்துருமா அப்படின்னு நீங்கள் அஸ் எ இன்வெஸ்டர் குயிக்காக எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, அப்போது ஒரு இன்வெஸ்டர் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணால் பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்கிறீங்க. ஆமாம், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இப்போது உள்ள வேல்யூவேஷனுக்கு யாரெல்லாம் கொஞ்சம் லாங் டேர்முக்கு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இப்போ நல்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போது டாப்பிக்கில் போகலாம். இப்போது டிவிடெண்ட்னா என்ன, இது எப்படி யூஸ் ஆகும்? ஜென்ரலாக டிவிடெண்ட் அப்படின்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு ப்ராஃபிட். அதை யார் கொடுக்குறா அப்படின்னா டைரெக்டாக ஷேர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் அங்கேருந்து தான் வருது டிவிடெண்ட்டு. நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்கன்னா அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸை நம்ம இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அது மட்டும்தான் வரும், இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் வரும். நீங்கள் ஒரு ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அது 7%, 8%, சம் டிஃப்ரென்சஸ். ஸோ என்ன அக்ரி பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு குவார்ட்டர்லியா, இயர்லியா இல்லை அக்குமுலேட் ஆகி மொத்தமாக வருது, அது இன்ட்ரெஸ்ட். இந்த டிவிடெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஈக்விட்டி ஓரியன்டாக ரிஸ்க் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லலாம் என்ன பண்ணுறாங்க, க்ரோத் இருக்கும். நீங்கள் க்ரோத்தை நம்பி தான் நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு பண்ணுவீங்க. ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஷேரில் ப்ரைஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. ஷேர் ப்ரைஸ் ஏறிச்சுன்னா உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் பார்ட் ஆஃப் ஷேர்ஸை விற்றீங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிறதா உங்களுக்கு லாபம். இந்த டிவிடெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்பிட்வீன் நீங்கள் விற்கலை, ஸோ நீங்கள் வச்சுட்டே இருக்கிறீங்க. அப்போ இன்பிட்வீன் ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களை என்கரேஜ் பண்ணும்போது
அப்போ கம்பெனி ஒரு லாபத்தில் இயங்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஷேர் ப்ரைஸ் ஏறுறது இல்லாமல் சம் போர்ஷன் ப்ராஃபிட்டை வந்து உங்களுக்கு டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுறது தான் டிவிடெண்ட். இதான் மெயின். ஸோ ஒரு கம்பெனி வந்து ஸ்டாக்ஸில் இருக்காங்க, நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, கம்பெனி நல்ல ப்ராஃபிட் இருக்குது, ஷேர் ஹோல்டருக்கு எப்படி வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்குறது அப்படின்றது தான் டிவிடெண்ட். இது டைரெக்டாக ஷேர்ஸில் உள்ள டிவிடெண்ட்டு. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈக்விட்டி ஓரியன்டட்னு ஸ்டாக்ஸ் தான் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாக்ஸில் எப்பெல்லாம் ப்ராஃபிட் வருதோ அது ஒரு போர்ஷன், அவங்க இன்வெஸ்ட் பண்ணின ஸ்டாக்ஸில் டிவிடெண்ட் வருதோ அது ஒரு போர்ஷன், இதெல்லாம் ரிசர்வ் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் டைமில் டிவிடெண்டாக டிக்ளேர் பண்ணுறாங்க. இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து டிவிடெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே. இப்போது மியூச்சுவல் ஃபண்டோட டிவிடெண்டுக்கும் ஸ்டாக்கோட டிவிடெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? கரெக்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி ஓரியன்டட். ஸோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மட்டும்தான் டிவிடெண்ட் வரும். ஸ்டாக்ஸ் வந்து எனி ஸ்டாக்ஸை கம்பெனி ப்ராஃபிட்டில் இருந்தால கம்பெனியில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணலான்னு அவங்க டிசைட் பண்ணும்போது போர்டிலேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டிவிடெண்டாக கொடுக்கலாம். ஸோ பை கேஷ் டிவிடெண்ட்னா பை கேஷ் மீன்ஸ் யார் கேஷ் கொடுக்குறதில்ல, போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டு. ஸோ ஷேரிங்காக கொடுக்குறாங்க இல்லையா, அது ஆர் ஷேராகவும் கொடுப்பாங்க. டிவிடெண்ட் ஷேர்ஸ்னு தனியாக இருக்குது, டிவிடெண்டை வந்து கேஷாக கொடுக்குறது. இது 2 ஆப்ஷன் வந்து ஸ்டாக்ஸில் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் வந்த உடனே கையில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து இன்வெஸ்டட் அஸ் அ ஃபண்டு. அப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுறாங்க, அங்கே அவங்க இன்வெஸ்ட் பண்ணின ஸ்டாக்ஸில் வர்ற டிவிடெண்ட்ஸு ப்ளஸ் வந்து இவங்க ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று மேனேஜ் பண்ணும்போது நடக்கிற ப்ராஃபிட்டு, இது ரெண்டையும் அக்குமுலேட் பண்ணிவிட்டு இது ஒரு பர்டிகுலர் டைமில் தான் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸ்டாக்ஸில் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணின டேட்டில் டிவிடெண்ட் வந்துடும். இங்கே சேம் ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பட் அந்த டிவிடெண்ட் வந்து டைரெக்டாக இன்வெஸ்டருக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து செப்பரேட்டாக வச்சுருந்து ஒன்று என்ஏவியில் அக்குமுலேட் பண்ணுவாங்க, ஆர் டிவிடெண்டாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிவிடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். சில பேர் டிசிப்ளினாக மந்த்லி குவார்ட்டர்லிலாம் வச்சுருக்காங்க. ஆனுவலாக கொடுக்கும்போது கூட ஒரு பர்டிகுலர் மந்த்தில் சில ஃபண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் வந்துகிட்டே இருக்கும் டிவிடெண்ட்டு. சில மியூச்சுவல் ஃபண்ட் ஓரியன்ட் இன்வெஸ்டருக்குலாம் பார்த்திங்கன்னா ஜான் டு மார்ச் பார்த்திங்கன்னா நிறைய டிவிடெண்ட்ஸ் வரும். பட் ஸ்டாக்ஸ் அப்படி கிடையாது. சில பேர் வந்து ஒன்ஸ் இன் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கொடுப்பாங்க, ஆர் எவ்ரி இயர் அந்த ஸ்டாக்ஸில் டிவிடெண்ட் வரும். அது டைரெக்டாக வர்றது. இது வந்து மேனேஜ் பண்ணி அவங்க ஃபண்ட் மேனேஜராக டிசைட் பண்ணி என்ன டிக்ளேர் பண்ணணுமோ டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகே. மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள டிவிடெண்ட் எப்போலாம் கிடைக்கும், இதுக்கான கேரண்டின்னு எதுவும் இருக்கா? மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர் வந்து ஈக்விட்டி ஓரியன்ட், அது மெயினாக தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஓரியன்ட் ஃபண்ட்ஸில், ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட்ஸில் க்ரோத் ஆப்ஷன், டிவிடெண்ட் ஆப்ஷன்ஸ் 2 இருக்குது. க்ரோத் ஆப்ஷன்லேயும் சேம் ஸ்டாக் தான் இருக்க போகுது. டிவிடெண்ட் ஆப்ஷன்ஸ் அதுலேயுமே சேம் ஸ்டாக்கு, சேம் போர்ட்ஃபோலியோ தான் இருக்கும். இந்த க்ரோத் ஆப்ஷனில் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து ப்ராஃபிட்டை ஷேர் பண்ண போகிறது கிடையாது. அதனால் என்னாகும், உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும் க்ரோத் ஆப்ஷனில். டிவிடெண்ட் ஆப்ஷன்ஸில் அவங்க டிவிடெண்டுன்னு ஆப்ஷன்ஸே கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் நான் டிவிடெண்ட் தரேன்ற கமிட்மெண்ட்ஸ் தான். அதனால் இந்த கமிட்மெண்ட்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் ஆர் ஸ்கிப் பண்ணவும் செய்யலாம். ஸோ லாஸ்ட் 1.5 இயர்ஸாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் இல்லை, அந்த மாதிரி டைமில் வந்து எப்படி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க, அது கேபிட்டல் லாஸ் ஆகும், ப்ளஸ் ப்ராஃபிட்டும் வச்சுருக்க மாட்டாங்க, ரிசர்வ்ஸ் இருக்காது. இயர்லியர் ரிசர்வ்ஸ் இருந்ததுன்னா அதை ஷேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு இதை டிவிடெண்ட் கொடுக்குறதுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஃபண்ட்ஸாக வச்சுருக்காங்கன்னா அதுலேருந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாம். அது மாதிரி இந்த டிவிடெண்ட்ஸ் எதுலேயுமே வந்து கேரண்டி கிடையாது. ஏன்னா இது ஃபண்ட், இது மேனேஜ் பண்ணுறதுனால இதை கேரண்டிங்கிற வேர்டே இது யூஸ் பண்ண முடியாது. பட் என்னென்னா டிசிப்ளின், ஸோ ரெகுலர், இதெல்லாம் நீங்கள் இந்த டேர்ம்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் டிவிடெண்ட் இருக்கா, டெஃபினட்டாக ரெகுலர் டிவிடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் மந்த்லி டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, குவார்ட்டர்லி டிவிடெண்ட்ஸ் சில ஃபண்ட்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. இது வேரி ஆகும். அங்கே தான் நீங்கள் கேரண்டியை யூஸ் பண்ணி பார்க்கலாம். 8% கிடைக்குமா, 5% கிடைக்குமா, என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எவ்வளோ கிடைக்கும், ஒரு என்ஏவிக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குமா, எதுவுமே கேரண்டி கிடையாது. ஸோ அப்போ என்னாகும், ஸோ ஃபண்ட் மேனேஜராக பார்த்து இந்த டேட்டில் நான் டிவிடெண்ட் தரப்போகிறேன், என்ஏவி இதுதான் என்ஏவி, இந்த என்ஏவிக்கு இவ்வளோ அமௌண்ட் நான் டிவிடெண்ட் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் டைமில் பிஃபோர்
ஒரு 1 வீக் டைமில் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் நமக்கே தெரியும் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, டிவிடெண்ட் தரப்போகிறாங்க. இது வந்து ஆனுவலாக டிவிடெண்ட்ஸில் இருக்கும். குவார்ட்டர்லி டிவிடெண்ட் குவார்ட்டர்லியில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் ஸோ இந்த குவார்ட்டருக்கு டிவிடெண்ட் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றதும் ஒரு நியரஸ்ட் டேட்டு தெரியும். எக்ஸாக்ட் டேட்டு யாருமே கொடுக்குறதில்ல. எவ்ரி மந்த்து 10th நான் டிக்ளேர் பண்ணுறேன் டிவிடெண்ட் அப்படின்னு யாருமே பண்ணுறது கிடையாது. ஸோ இது ஃபண்ட் மேனேஜரோட டெசிஷன். மந்த்லி ரெகுலராக மந்த் ஆன் மந்த் எனக்கு கிடைச்சிட்ருக்கு. ஆவரேஜாக எனக்கு ஒரு 7%ல் டிவைட் பண்ணி மந்த் ஆன் மந்த் கொடுக்குறாங்க. அது மந்த்லி இருக்குது, குவார்ட்டர்லி இருக்குது, ஆனுவலாக இருக்குது. ஸோ இப்படி தான் கிடைக்கும். எங்கேயுமே கேரண்டியாக வந்து பர்டிகுலர் அமௌண்ட்டு பர்டிகுலர் டேட்டில் கிரெடிட் ஆகும்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் கிடையாது. ரெகுலராக கொடுக்குறவங்க இருக்காங்க. பட் நீங்கள் கேரண்டியாக கேட்டிங்கன்னா எதுலேயுமே கேரண்டின்றதெல்லாம் கிடையாது. இது ஃபண்ட் மேனேஜர் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுனால இதில் அலௌடே கிடையாது. கேரண்டி கொடுக்குறதுக்கு யாருக்குமே அலௌட் கிடையாது. பட் நிறைய டிவிடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வருது. அதெல்லாம் நீங்கள் பாஸ்ட் ரெக்கார்டை பார்த்து நீங்கள் அது அந்த கம்பெனிஸை பார்த்து நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. இப்போது டிவிடெண்ட் பற்றி இவ்வளோ சொன்னீங்க. இந்த டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ்ன்னு எதுவும் இருக்கா? டிவிடெண்ட் டேக்ஸ் இந்த டேக்ஸ்ன்றது இதுக்கு முன்னாடி இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது. ஆஃப்டர் 2020 அந்த பர்டிகுலர் டேட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டருக்கு மாறிடுச்சு. ஸோ அதனால் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு கம்பெனி வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி தே பெய்ட் டேக்ஸ் அண்டு டேக்ஸ் ஃப்ரீயாக இன்வெஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் 2020 ஒரு லா வந்தது. அப்போ என்னாச்சு, டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ்ன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து டைரெக்டாக டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க. எப்படின்னா இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர் அது டேக்ஸபிள் இன்கமாக மாற்றிட்டாங்க. அந்த டேக்ஸபிள் இன்கம் அப்படின்னா உங்களோட டிவிடெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட இன்கம் கூட ஆட் ஆயிரும். இது வேரி ஆகும். எப்படின்னா இப்போ உங்களோட டேக்ஸ் லிமிட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டேக்ஸ் வரும் டிவிடெண்ட்டுக்கு. 5,000 அண்ட் அபவ் ஒரு இன்வெஸ்டர் வந்து டிவிடெண்டை ரிசீவ் பண்ணாங்கன்னா ஆர் பே பண்ணும்போது அந்த கம்பெனியே என்ன பண்ணுது, டிடிஎஸ் பிடிச்சிடுறாங்க. ஸோ 5,000 வரைக்கும் லிமிட் இருக்குது, கொடுக்கலாம். 5,000 அண்ட் அபவ் அவங்க டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க ஒரு இந்தியன் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்டருக்கு 10% டிடிஎஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் உங்களோட பேமெண்ட்லேருந்து 10% பிடிச்சிடுவாங்க. பிடிச்சிட்டு டேக்ஸ் பே பண்ணிவிட்டு பேலன்ஸை தான் உங்களுக்கு டிவிடெண்டாக கொடுப்பாங்க. அது என்ஆர்ஐயாக இருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் நான் என்ஆர்ஐ இன்வெஸ்டர், இப்போ எனக்கு என்ன டேக்ஸ் அப்படின்னா 20% டேக்ஸ் பிடிச்சிடுவாங்க. ஸோ இது வந்து அங்கே டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது என்ஆர்ஐ வந்து இந்த டிடிஎஸ் வந்து இவ்வளோ ஆயிருக்குன்றதை அவர் டிக்ளேர் பண்ணிவிட்டு பேலன்ஸுக்கு அவர் டேக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் என்ன, நீங்கள் 0 லிமிட்டில் இருந்தீங்கன்னா நில் டேக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஒரு பிலோ த லிமிட், அவங்களுக்குலாம் டேக்ஸ் வராது. ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து 12 lakhs வரைக்குமே நீங்கள் டேக்ஸ் ஃப்ரீ யூஸ் பண்ண முடியும். அதனால் நிறைய டிவிடெண்டை யூஸ் பண்ணுறாங்க. அந்த டேக்ஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா டிவிடெண்டுக்கு டேக்ஸ் உண்டு. ஓகே. இப்போது இந்த டிவிடெண்ட்டை நார்மல் இன்கமாக வந்து கன்சிடர் பண்ணலாமா? பண்ணலாம். இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் இப்போ ரிட்டையர்டு இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரெகுலர் இன்கம் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இருக்காது. ஸோ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு மந்த்லி டிவிடெண்ட் வாங்குறாங்க. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸில் போட்டுட்டு சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் போட்டாங்கன்னா மந்த்லி இன்கம் வந்துட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் மந்த்லி இன்கமாக கன்சிடர் பண்ணுறதுக்கு அதுதான் ஆப்ஷன்ஸ் இருந்தது. இப்போ இந்த டிவிடெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேருக்கு. ரெகுலர் டிவிடெண்ட் கொடுக்குற நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டாக்ஸே பார்த்திங்கன்னா ரெகுலர் ஸ்டாக்ஸ், நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த ஸ்டாக்ஸை டிவிடெண்டுக்காக மட்டும் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ப்ராஃபிட் வருதா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. பட் ரெகுலர் டிவிடெண்ட்ஸ் வந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி ரெகுலர் டிவிடெண்ட் கொடுக்குற சில ஸ்கீம்ஸு, சில ஸ்டாக்ஸு இதெல்லாம் வந்து அவங்க கீப்பப் பண்ணலாம். இதை வந்து டிசிப்ளின்டாக நிறைய கம்பெனிஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மந்த்லி நான் வந்து இந்த ரேஞ்சில் தர்றேன். ஸோ அப்போ என்ன ஆகும், பாஸ்ட் ரெக்கார்டு பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8% ரெகுலர் டிவிடெண்ட் கொடுக்குற நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்தராக அனதர் 12 monthsக்கு 15 monthsக்கு ஐ ஹாவ் ரிசர்வ் ஃபார் டிவிடெண்ட். அதனால தான் அவங்களால மந்த்லி கொடுக்க முடியுது. ஸோ இந்த மந்த் வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டே இல்லை, எப்படி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஏர்லியராக பண்ணின ப்ராஃபிட்லேருந்து ரிசர்வ் பண்ணி அந்த ரிசர்வ்ஸை ஸ்லோவாக டிசிப்ளின் மேனரில் மந்த் ஆன் மந்த்து, குவார்ட்டர்லி ஒன்ஸு, இயர்லி ஒன்ஸு கொடுக்குறதுக்காக ரிசர்வ் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து ரெகுலர் இன்கம்மாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும்.
சில ஸ்டாக்ஸை நீங்கள் ரெகுலர் இன்கமுக்கு கன்சிடர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து டிவிடெண்ட் வரும். டிவிடெண்டுக்கு டேக்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் டேக்ஸ் ஆங்கிளில் டேக்ஸ் பிடிக்காம எனக்கு தரணும்னா 15G, 15Hன்னு 2 ரிக்வெஸ்ட் ஃபார்ம் இருக்குது. அந்த 2 ரிக்வெஸ்ட் ஃபார்ம் வந்து சேம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அவங்க டிவிடெண்டில் டேக்ஸ் பிடிக்காம, டிடிஎஸ் பிடிக்காம கொடுப்பாங்க. ஸோ லைக் உங்களோட இன்கம் வந்து கன்சிடரபிள் லோவாக இருந்ததுன்னா, நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா டேக்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் மறுபடியும் டேக்ஸ் ஃபைல் பண்ணி அதை ரீஃபண்ட் வாங்குறதுக்கு அதுக்கு முன்னாடியே டேக்ஸ் பிடிக்காம கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நல்ல ஆப்ஷன்ஸு மந்த்லி இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிவிடெண்ட் ஸ்கீம்ஸு ஸோ நல்ல டிசிப்ளினாக கொடுத்துட்ருக்காங்க. அது மாதிரி ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய பண்ணுறாங்க, பெனிஃபிட் ஆகுறாங்க. இட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. டிவிடெண்ட்னா என்ன? டிவிடெண்டில் டேக்ஸ் இருக்கா? அப்படின்றத பற்றி நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. இது போன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க எங்களோட யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களோட இணையமான tnctamil.comலையும் இணைந்திருங்க. நான் சாய்நாத்.